ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மீலாது ஷரீஃப் கொண்டாடக்கூடாது, அவசியமில்லை, இது மார்க்கத்திலே இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிய நேரத்தில் தான் ஸலவாத்து சொல்ல வேண்டும், எந்த நேரத்திலையும் சொல்லக்கூடாது என்று அதையும் வரையிலக்கணம் போடுகிறார்கள். இப்படி எல்லாம் உளர வைப்பதற்கு காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திலே நசீபு கட்டவர்களாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்கு ஆளாகாமல் இருப்பதற்காக, மூதேவிகளாக ஆக்குவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை, இப்படிப்பட்ட கருத்துக்களை அவருடைய உள்ளத்திலே போட வைத்து அவர்கள் வாயிலே உளறுகிறார்கள், எழுத்திலே எழுதுகிறார்கள், நூல்களிலே வெளியிடுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி எவரை வழிகெடுப்பதற்காக, அவரை நசீபு கட்டவனாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாடினால் என்ன செய்கிறான் என்று சொன்னால், நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த நேசம், பாசத்திற்கு மாற்றமான கருத்துக்களை உள்ளத்திலே தூக்கி போடுகிறான். அதன் காரணத்தினாலே இவன் உளர ஆரம்பிக்குகின்றான், எழுத ஆரம்பிக்குகின்றான், தகாத வார்த்தைகளை, தகாத எழுத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்றான். ஒருவன் வெளிப்படுத்தி விட்டாலும் கூட அதற்கு சப்பை கட்டுவதற்காக பல பேரும் எத்தனைக்குகின்றார்கள். ஒருவன் வழிகட்டு போனான் என்று சொன்னால் அவன் வழிகட்டு போனது என்று ஒதுக்கி வைப்பது இல்லை. அவன் சொன்னது சரிதான், அவன் அந்த கருத்திலே சொன்னான், இந்த கருத்திலே சொன்னான் என்றெல்லாம் சப்ப கெட்டிக் கொண்டு அவனுக்கு பின்னாலே போகக்கூடிய கூட்டத்தினர்களையும் நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் வழிகட்ட கூட்டத்தார்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எவைகளெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ, எவைகளெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நாம் சரணாகதியாக ஆக வேண்டும். அது அப்படியே நம்முடைய இஷ்கிலே இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா சிந்தனைகளும் அந்த நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருங்கே அமைந்திருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொன்னால் அது கண்ணியத்தோடு புண்ணியத்தோடு சொல்ல வேண்டும். அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அவர்களுடைய பெயருக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய கீர்த்திகளை, சிறப்புகளை சொல்லக்கூடிய இடத்திலே நாம் செவிதாட்டி உள்ளத்தோடு ஆழமாக, சந்தோஷமாக நாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு, பாசத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலே தான் நம்முடைய ஈமான் உறுதியாக ஆகுகிறது. இது அல்லாமல் நாங்கள் நாயகத்தையே நேசிக்குகின்றோம், நாயகத்துக்கு எதிரானவர்களை நேசிக்குகிறோம் என்று சொன்னால் அது ஒரு காலமும் இரண்டும் ஒன்று சேர முடியாது. இஜ்திமாஉன் நகீலைனி முஹால் என்று எல்லா அறிவாளிகளினாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. அதாவது எதிரும் புதிரான ஒரு பொருள் ஒரு இடத்திலே சேகரமாகாது என்பதுதான். எங்கே நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து வந்திருக்கிறதோ அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவத் என்று சொல்லக்கூடிய விரோதம் அங்கே இடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொன்னார்கள், என்னுடைய உள்ளத்திலும், என்னுடைய சதைகளிலும், என்னுடைய எலும்புகளிலேயும் உங்களுடைய மஹப்பத்து, ஹுப்புக, உங்களுடைய நேசம் நுழைந்திருக்கிறது, ஷைத்தானுக்கு அங்க வேலையே இல்லை என்று சொல்லி முடித்தார்கள். அப்ப ஒருவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக ரசூலுல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய பெற்றெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு நாம் விரோதமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் உண்மையான மூமினாக ஆக முடியும். இந்த அடிப்படையில் தான் ஆரம்பத்திலே குர்ஆன் ஷரீஃபை ஓதின ஹாஃபிஸ் அவர்கள் கூட இந்த ஆயத்தை பொருத்தமாக இருக்கும் என்ற நினைப்பிலே தான் ஓதியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்லியிருக்கிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதியல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும்படியாக கட்டளை பிறப்பிக்கிறான். இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய ஆண் மக்களும், இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும்,
வஅஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களும், வஅஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களும், வஅம்வாலு நிக்தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாத்தியம் செய்யக்கூடிய பொருள்கள், வதிஜாரத்துன் தஹ்ஷௌன கஸாதஹா அழிவுபடும், கஷ்டப்படும், நஷ்டப்படும் என்று பயப்படுகின்றீர்கள், பயந்து செய்யக்கூடிய உன்னதமான உங்களுடைய வியாபாரமும், வமசாகினு தரலௌனஹா நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய மாளிகைகள், வீடுகள் இருக்குகிறது, இந்த வீடுகள் இதெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹுவை விடவும் அவனுடைய தூதரை விடவும் உங்களுக்கு மிக நேசமாக இருக்குமையானால், வஜிஹாதி ஃபீ சபீலிஹி அவனுடைய பாதையிலே போர் செய்வதை விடவும் உங்களுக்கு இந்த பொருள்கள் எல்லாம் நேசமாக இருந்தால், ஃபதரப்பஸு ஹத்தா யதி அல்லாஹு பிஅம்ரிஹி எதிர்பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அதாபை கொண்டு வருவான் என்பதை எதிர்பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப இந்த நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய சகோதரர்கள், மனைவி, மக்கள்கள், பொருள்கள், செல்வங்கள் எல்லாமே நமக்கு உகப்பானதாக இருந்தால், யாரை விட? அல்லாஹ்வை விடவும் ரசூலை விடவும், அல்லாஹுடைய ரசூலை விடவும் அவனுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் இவைகளெல்லாம் மிக நேசமாக இருந்தால் அழிவுதான் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய அதாபு நிச்சயமாக வரப்போகிறது, எதிர்பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். எப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் இல்லையோ, அல்லாஹ்வுடைய நேசம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு உங்களுக்கு மனமில்லையோ, அப்பெல்லாம் நீங்கள் எல்லாம் யார்? அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு மீறியவர்கள். இப்ப மீறிய கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர் வழி காட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறான். அப்போ எல்லா பொருள்களை விடவும் நாம் நேசம் யாரை வைக்க வேண்டும்? அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய ஈமான் பரிபூரணமாக ஆகுகிறது. ஆகையினாலே நாங்கள் அங்கேயும் வாழை காட்டுவோம், இங்கே தலையை காட்டுவோம் என்று இங்கேயும் அங்கே நடித்தால் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் வழிகேடர்களாகத்தான் ஆகுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான நேசராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதற்கும் தயாராக வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஹப்பத்திலே ஊறி திளைக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னால், செய்யும்படியாக சொன்னால் உடனே அதற்கு நாம் தலை சாய்த்து விட வேண்டும். மறுமொழியே அங்கே வரக்கூடாது, மாற்றமான சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடாது. அப்படி இருந்தால்தான் உண்மையான மூமினாக, உண்மையான முஹிப்பாக, நேசனாக ஆக முடியும். இந்த அடிப்படையிலே தான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபா பெருமக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு பாசத்தின் காரணத்தினாலே மனைவி மக்களை துறந்தார்கள், தாங்கள் பெற்ற தாய் தகப்பர்களை மறந்தார்கள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்த நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத் நேசத்திலே தான் அவர்கள் திளைத்திருந்திருக்கிறார்கள். ஆஷிகீன்களாக, அன்பர்களாக, காதலர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய பொருளை விடவும் தங்களுடைய உயிரை விடவும் அவர்கள் மேலாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள். ஆகையினால் தான் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே உடனே யுத்தத்துக்கு வந்து விடுகிறார்கள். யுத்தத்துக்கு போனால் நமக்கு அழிவு வரும், நம்முடைய செல்வங்கள் போகும் என்ற சிந்தனை கூட அவர்களுக்கு வரவில்லை. யுத்தத்துக்கு அழைத்தால் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலேயே போய் விடுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான மறுப்பும் சொல்ல மாட்டார்கள். தபூக் யுத்தத்திற்காக வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். கஷ்டமான காலகட்டம், வறுமையான காலகட்டம், அதே நேரத்தில் கடினமான குளிரான காலம். அந்த தபூக் என்ற ஊர் இருக்குகிறது, மதீனாவிலிருந்து வெகு தூரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் போக வேண்டும், யுத்தத்திற்கு கிளம்ப வேண்டும். சஹாபா பெருமக்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை எல்லாம், உங்களுக்கு செல்வங்கள் இருந்தால் அந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழிப்பதற்காக கொண்டு வாருங்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தவைகளை எல்லாம் தங்களுடைய மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு பங்கை வைத்துவிட்டு மறு பங்கை நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே ஒப்படைக்கிறார்கள். தாங்களையும் அவர்கள் யுத்தத்துக்கு வருவதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் சரணடைந்து விடுகிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் தங்களுடைய வீட்டுக்கு சென்று வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பகுதி பகுதியாக வைக்கிறார்கள். பகுதி பகுதியாக ஆக்கிவிட்டு
ஒரு பகுதியை தங்களுடைய மனைவி